வாங்க இன்றைக்கி ஒரு வெயிலுக்கு இதமான ஒரு தாளித்த மோர் செஞ்சிடலாம். இப்போ தயிர் எடுத்து ஒரு பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கல் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி மோர் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து வச்சுங்க. இதை நல்லா கரண்டி போட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சது மாதிரி கலந்து வச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு கடாயில். அதில் இப்போ இந்த கருவேப்பிலையும் நான் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி சும்மா போட்டுடலாம் மோர்லேயே, கருவேப்பிலையை மட்டும் தாளிக்கையில் போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டு கடுகு பொரிஞ்சோனையும் இது ரொம்ப சூட்டை தணிக்கும். இந்த மோர் ரொம்ப தண்ணி மோராக இருக்கணும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து எடுத்து ஊற்றிட வேண்டியதான் அந்த மோரில். சுவையான மோர் ரெடி. இது ரொம்ப சூட்டை தணிக்கும். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க குடிக்கலாம். சுவையான மோர் ரெடி.